இங்கு வந்திருக்கின்ற ஊடக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழர் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர், தமிழர் முன்னேற்றக் கழக பொருளாளர் தீபன், தமிழர் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு சேகர் பறையினார் உள்ளிட்ட ஏனைய கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் இங்கு வந்திருக்கின்றோம். ஏன் வந்திருக்கிறோம் என்றால், இப்போது தற்கால அரசியல் சூழ்நிலையில் பார்த்தோம் என்றால், தமிழ் இனத்திற்கான ஒரு கட்சியாக எழுந்து வருகின்ற நாம் தமிழர் கட்சியை பல்வேறு வகைகளில் முடக்குவதற்கான வேலையை திமுக செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஈவேராவை அண்ணன் சீமான் அவர்கள் இழிவாக பேசிவிட்டார் என்ற நிலையிலிருந்து இவர்களை விடவே கூடாது, எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்ற வகையில் டிஐஜி வருண்குமாரை வைத்து வழக்கு இடுவது, ஒரு பாலியல் குற்றவாளி என்று அவர் மீது பழி சுமத்துவது, இன்னும் இப்போது அவர் வீட்டில் நோட்டீஸ் ஓட்டினேன் என்ற பேரில் வீட்டு காவலாளியை கைது செய்து சிறையில் அடைப்பது, இப்படி எண்ணற்ற ஒரு அடக்குமுறைகளை நாம் தமிழர் கட்சியை நோக்கி எப்படியாவது அழித்து ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்ற வகையில் ஆளுகின்ற திமுக அரசு செயல்படுகிறது. அதை இந்த வேளையில் தமிழ் இனம் சார்ந்து போராடுகின்ற தமிழர் முன்னேற்றக் கழகம், ஏற்கனவே நான் நாம் தமிழர் கட்சியில் 2009 காலகட்டம் முதல் 2011 ஜனவரி வரை சென்னை மாவட்ட பொறுப்பாளராக நான் இருந்துள்ளேன். அப்போது ஏற்பட்ட சில மனக்கசப்பிலிருந்து நான் வெளியேறி தமிழர் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை இத்தனை ஆண்டுகளாக நடத்தி வந்திருக்கோம். நான் தொடர்ந்து ஈவேரா எதிர்ப்பும், இன்னும் சொல்லப்போனால் திமுக என்பதே ஒரு தெலுங்கர் முன்னேற்றக் கழகம்தான் என்று இதே இடத்தில் நான் 2021 தேர்தலுக்கு முன்பாக எங்களது கட்சி சார்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலும் நாங்கள் பேட்டி கொடுத்திருக்கிறோம். அதற்காக என்னை சிறையில் கூட இட்டார்கள். அவ்வாறாக தமிழ் இனம் சாராத ஒரு சிறு குழு, ஒரு 500 பேர் கொண்ட ஒரு கருணாநிதியின் குடும்பம் இன்று அவர்கள் ஆட்சி ஆள்வதற்காக பல்வேறு நாடகங்களை நடத்தி கொண்டு தமிழ் இனம் சார்ந்த ஒரு ஒற்றுமை வந்துவிடவே கூடாது, எப்படியும் நான் தான் தொடர்ந்து ஆள வேண்டும், அதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லா கேடுகட்ட வேலைகளையும் செய்து கொண்டிருப்பது கண்கூடாக தெரிகிறது. இப்போது நாம் பார்த்தோம் என்றால், ஒரிசாவில் ஒரு பூரி ஜெகநாதர் கோயில், அந்த கோயில் சாவி ஒரு தமிழனிடம் இருக்கலாமா என்ற ஒற்றை கேள்வியை அந்த இந்திய நாட்டை ஆளுகின்ற பாரத பிரதமர் மோடி, அமித்ஷா எல்லோரும் அதை ஒரு பரப்புரையாக செய்து அங்கு நவீன் பட்நாயக் ஆட்சியே இல்லாமல் ஆக்கி இன்று பாஜக ஆட்சி வந்துவிட்டது. இங்கு பார்த்தோம் என்றால், இங்கு இருக்கின்ற மீனாட்சி அம்மன் கோயில் சாவி யாரிடம் உள்ளது? மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகம் யாரிடம் உள்ளது? பழனி கோயில் நிர்வாகம் யாரிடம் உள்ளது? திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் யாரிடம் உள்ளது? அந்த ஒட்டுமொத்த கோயில்களுக்குமான நிர்வாகம் நிர்வகிக்கின்ற அமைச்சராக இருக்கின்ற சேகர் பாபு அவர்கள் தமிழ் இனத்தை சார்ந்தவரா? இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சாவியே யாரிடம் உள்ளது என்றால் தமிழர் அல்லாத ஸ்டாலின் அவர்களிடம் உள்ளது. இப்படிப்பட்ட வேளையில் அவர்கள் இந்த இனத்தை ஏமாற்றி பிழைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல், ஈழப்படுகொலையில் துணை நின்று தமிழகத்தின் பாதி நிலப்பரப்பு உள்ள ஈழம் என்ற ஒரு மண்ணையும் தெலுங்கர்களுக்கு காவு கொடுத்து 1.5 லட்சம் உறவுகளை கொல்வதற்கும் துணை நின்றுவிட்டு, மதுவை ஒழிக்கிறேன் என்று சொல்லி மதுவை ஒழிக்காமல் இப்போதும் கள்ளச்சாராய சாவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நீட்டை ஒழிக்கிறேன் என்று ஒழிக்காமல் இப்போதும் மாணவர்கள் தற்கொலை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி எதையும் சொன்னதையும் செய்யாமல் தங்கள் சிறுபான்மை குழுவாக இருக்கிறவர்கள் இந்த தமிழர்களை ஏமாற்றி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பது வெளியில் தெரிந்துவிடும் என்ற ஒரு நிலையில் தமிழர்கள் பெரிதும் எல்லா கட்சியினரும் எதிர்பார்க்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த தமிழர்களை முட்டாளாக்குவது போல இந்திய அரசு எடுக்கட்டும். அண்டை மாநிலத்தில்
இதே தெலுங்கானாவில் எடுத்து முடித்து விட்டார்கள், பீகாரில் எடுத்து முடித்து விட்டார்கள், இன்னும் ஏனைய மாநில கர்நாடகாவில், இப்படி ஏனைய மாநிலங்கள் எல்லாம் எடுக்கிறார்களே என்று தெரிந்தும் கேள்வி கேட்க மாட்டார்களா என்று எதை பற்றியும் கவலை இல்லை. நான் எடுக்க முடியாது, நான் எடுத்தேன்னா நான் மொத்தமே 500 பேர் தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சிடும். எங்கள் குடும்பத்தவங்களாம் 500 பேர் தான் இருக்காங்க, எங்கள் ஒட்டுமொத்த இனமே வந்து ஒரு 6 விழுக்காடு தான் இருக்குது, 87 விழுக்காடு தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும், இங்கு கலவரம் வந்துவிடும் என்ற வகையில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதை மட்டும் நம்ம செய்யவே கூடாது, எதை செஞ்சாலும் சாதிவாரி கணக்கெடுப்பை மட்டும் செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இந்த ஏமாத்தி ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழர்களை ஏமாத்தி ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த அரசு அந்த இதெல்லாத்தையும் கேள்வி கேட்கறது ஒரே ஒரு கட்சி தான். இன்னைக்கு வந்து மலைகளை வெட்டி கடத்துவது உன் தாயின் மார்பை அறுப்பது போல உள்ளது, உனக்கு நாளைக்கு தண்ணி இல்லாமல் போயிடும், அதை பற்றி பேசுகிற கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழர்களிடம் இன உணர்வை ஊற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. மலைகளை வெட்டி நீ கடத்துவதை பற்றி என்ன பேசுறியா? சீமான் பைத்தியக்காரன் உளறான், அவன் ஏதோ உளறிட்டு போகிறான். இப்படி எண்ணற்ற விஷயங்கள் எதை பற்றி வந்து ஜனநாயக ரீதியில் வந்து நம்ம ஒரு மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லி போராட்டங்களாக எடுத்து சொல்லி, பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராட்டம், இது எதை எடுத்து சொன்னாலும் அதெல்லாம் ஏதோ ஒரு முட்டாளு லூசுங்க. இந்த தமிழ் இனத்துக்காக போராடுறவன்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி ஒரு அரசு செயல்படுது. அந்த அரசு செயல்படுறதுக்கு விளைவு தான் நாங்கள் நேற்றுக்கு 5500 ரூபா கட்டி இந்த 2 நாளைக்கு முன்னாடி இங்கே தெரிவிக்கிறோம், நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் வந்துட்டு இணைய போகிறோம், இணைவதற்கான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு. ஒரு ஊடகம் நாங்கள் வந்து எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஊடகம் வரல. நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் விலகுறாரு அப்படின்னு சொல்லிட்டா இங்கே வைக்கிற மாதிரி வந்துட்டு இங்கே இத்தனை ஊடகங்கள் இங்கே வந்திருக்கோம். அப்போ இது ஒரு ஊடகம் என்று தமிழர்கள் கையில் இருக்கா? தமிழர்கள் அதிகாரத்தை பேசுகிறவர்களை ஆதரிக்கின்ற நிலையில் இந்த ஊடகம் இருக்குதா? இப்படி ஒரு அநியாயம் எந்த மாநிலத்திலாவது நடக்குமா? அந்த மாநில மக்களுக்கான உரிமையை பேசுவது தவறு, அவர்களை நாங்கள் அடக்கி ஒடுக்குவோம், சிறையில் போடுவோம், எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு வந்துட்டு ஒரு அரசும், அந்த அரசுக்கு ஜால்ரா கோஷ்டி ஜால்ரா அடித்து வாழ்கின்ற அரசியல் கட்சிகளும் எந்த மாநிலத்திலாவது இருக்குமா? அதுதான் எங்களுக்கு வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை அழிச்சு ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம். நாங்கள் இப்போ கூப்பிட்டோம், தலைவாழை இலை வச்சு கூப்பிட்டது மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, நேற்றுக்கு வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பாலமுரளிவர்மன் எல்லாருக்கும் செய்தி அனுப்பியிருக்கிறாரு. இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் உங்களெல்லாம் காலை பிடிச்சி உருவணுமா ஐயா வாங்க வாங்கன்னு? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாம் தமிழர் கட்சி விட்டு ஒருத்தர் வெளியில் போகிறாருன்னா மட்டும் அதுவும் இந்த செய்தி உங்களுக்கு இனிக்குது. உங்களுக்கு இனிக்குதோ இல்லையோ, அந்த கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு அது இனிக்குது. ஏன்னா கட்சியில் வந்து சேர போகிறாங்களா? இந்த ஒரு நாம் தமிழருக்கு சாதகமான ஒரு செய்தி இருக்குன்னா எல்லாரும் போகாதுங்க. இதெல்லாம் வந்து வெளிப்படுத்த வேண்டியிருக்கு, அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டியிருக்குது. நாம் தமிழர் கட்சி பலப்படுத்துவதன் மூலமாகத்தான் தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெறுவதன் மூலமாகத்தான் நாங்கள் எந்த காரணத்துக்காக இந்த இனத்துக்கு போராட வந்தோமோ, ஈழப்படுகொலைக்காக போராட வந்தோம். ஈழப்படுகொலை, ஈழம் என்ற ஒரு நாடு அமையணும். 39 பேர் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களாக போறவர்கள் தலைவர் பிரபாகரனை வந்து தலைவனாக ஏற்றுக்கிட்டவங்க அங்கே போனோம். போகும்போது தான் அவர்கள் இந்தியாவை ஒருமைப்படுத்தி இந்திய கருத்தை பெற்று அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி ஈழம் என்ற ஒரு நாட்டை பெற முடியும். பக்கத்தில் அண்டை மாநிலத்தில் வாழ்கிற பெங்களூரில் வாழ்கிற தமிழர்கள், மகாராஷ்டிராவில் வாழ்கிற தமிழர்கள், கர்நாடகாவில் கேரளாவில் வாழ்கிற தமிழர்கள், இன்னும் ஏனைய உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இங்கே வந்து தமிழ்நாட்டை வந்து சாவியை வந்து ஒரு தெலுங்கற்ற கொடுத்துட்டு, அதுவும் வந்து தமிழர்களுக்கு கெடுதல் செய்கிறதையே புலப்பாக கொண்ட ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டு, நீங்கள் வந்து இந்த இனத்துக்கு நல்லது நடக்கணும்னா எப்படி நடக்கும்? அதனால தான் வந்துட்டு இருக்கிற ஒரு கட்சியை நாம் வந்து சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து நம்ம இனத்தை காப்பாற்ற முடியாது. அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, இனத்தின் நன்மைக்காக நாங்கள் இந்த நாம் தமிழர் கட்சியில் இன்று இணைவதாக முடிவெடுத்துள்ளோம். நன்றி.
இல்லை, எங்கள் நாம் தமிழர் இப்போ நாங்கள் வந்து தமிழர் முன்னேற்ற கழகத்திலிருந்து இணையிறது வந்து எல்லாரும் இணையலை. ஒரு அதில் அந்த கட்சியில் இருக்கவங்க வந்து நம்ம வெளியிலேருந்து ஆதரவு அளிக்கலாம், நம்ம கட்சியில் இணைய தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது அந்த கருத்தில் வந்துட்டு இப்போ வந்திருக்க எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு அந்த கட்சியில் இணைஞ்சு தான் இனத்துக்கான அரசியலை வலிமையாக செய்ய முடியும். அதனால் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்க இப்போ அந்த இதில் வர விருப்பம் இல்லாதவர்கள் அதே தொடருங்கள், அவர்கள் வந்து தமிழர் முன்னேற்ற கழகமாக தொடர்வார்கள். நாங்கள் ஒருபோதும் திருப்பி தமிழர் முன்னேற்ற கழகத்துக்கு போக மாட்டோம். இல்லை, எங்களது வந்து எங்களது வந்து ஒரு 2000 பேர்கிட்ட வந்து எல்லா மாவட்டத்துலேயும் அப்படி இருந்தாங்க. நான் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மூர்க்கமாக வந்து ஈவேராவை தொடர்ந்து எதிர்ப்பதன் காரணமாகவும் எங்களுக்கு ஊடக வெளிச்சம் இல்லாதனாலையும் அடுத்து பணபலம் இல்லாதனாலையும் குறைவாகிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நிர்வாகிகளாக முக்கிய நிர்வாகிகளாக இருப்பவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. அவர்கள் வந்து இதில் தொடருவாங்க. அது இல்லாமல் உறுப்பினர்கள் இருக்காங்க. தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே திராவிட கட்சிகளை ஆதரிக்கிறவர்களா யாரை சொல்றீங்க? இல்லை, அவர்கள் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே வந்து நேரடியாக சொல்லலாமே. விசிகா இருக்கு, தமிழ் தேசியம் பேசுறதா சொல்றாங்க. அப்புறம் வந்து ஒரு வேல்முருகன் இருக்கிறாரு, தமிழ் தேசியம் பேசுறதா சொல்றாங்க. இங்கே வந்து இப்போ இங்கே வந்திருக்கவங்கள எல்லாருமே வந்து ஒரு தொன்று தொட்டு வந்து ஒரு அரசியலில் இருந்தவங்க கிடையாது. எல்லாம் நம்ம இனம் இப்படி கொல்லப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இந்த அரசியலுக்கு வந்தவங்க. அப்படி வந்தவர்கள் இந்த இன அழிப்பிலிருந்து அரசியலுக்கு 2009க்கு பிறகு வந்தவங்க ஒருபோதும் திமுக என்ற ஒரு கட்சிக்கு, இந்த தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ண கட்சிக்கு ஒருபோதும் செல்ல மாட்டாங்க. அப்படி வந்து செல்வர்களாக இருப்பவர்கள், அந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பவர்கள் கண்டிப்பாக அவர்கள் தமிழ் தேசியவாதியாக இருக்க மாட்டாங்க. நாங்கள் ஏற்க மாட்டோம் உங்களை தமிழ் தேசியவாதியாக. நீங்கள் எதை வேணால் சொல்லிக்கங்க, உங்கள் கட்சிக்கு வேறு ஏதோ கொள்கை சொல்லிக்கங்க, இந்திய தேசம் சொல்லிக்கங்க, தலித்து சொல்லிக்கங்க, இல்லை நாங்களும் ஒரு வேற ஏதோ பேர் வச்சுங்க. ஆனால் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. யார் அப்படி கிடையாது. நாங்கள் இல்லை தமிழ் தேசியம்ன்ற நீங்கள் வந்து அதுதான் சொல்கிறேன் கேட்டுங்க. தமிழ் தேசியம்னா அதுக்கு ஒரு சில அடையாளம் இருக்குது. அது என்ன அடையாளம் அப்படின்னா, தலைவர் பிரபாகரனை நெஞ்சில் ஏந்தி கொண்டவர்களாக இருக்கணும், சரிங்களா? அப்புறமா வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுன்றதுல முனைப்பாக இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவாக இருக்கணுமே தவிர இன்னொருத்தெல்லாம் அப்பாவாக இருக்கணுன்ற மாதிரி ஏற்றுக்கிட முடியாது. அதுபோல் தமிழ்நாட்டுக்கு தமிழர் தான் தலைவராக இருக்கணும், தமிழர் கையில் தான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கணும். இங்கே வாழ்கிற தெலுங்கு மக்கள் இன்னும் மற்ற பிற மொழியினர் எல்லாரும் சந்தோஷமாக வாழட்டும். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கொடுத்ததோட விளைவு கேரளா கூடங்குளம் வேண்டான்னு சொல்லுது. குப்பத்தட்டி போல் இங்கே கொண்டு வந்து போட்டாங்க. கச்சத்தீவு வந்துட்டு இருக்கிற கச்சத்தீவு அந்த கருணாநிதி பணத்தை வாங்கிட்டு தார வார்த்துட்டாராம். இப்போ சுப்பிரமணிய சாமி சொன்ன செய்தி. இப்படி எந்த மாநிலத்திலேயாவது நடக்குமா? ஆனால் வந்து தமிழர் தெலுங்கர்னு எந்த வேறுபாடும் பார்க்காம நம்ம இருந்தோம். ஆனால் உங்களை நாங்கள் முட்டாளாக்குறதுக்குனே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் செய்தவர்கள் யாருன்னு பார்த்தா பிற மொழியினராக இருக்கிறாங்க. அப்படி உள்ள இவர்கள் அவர்கள் செய்கிறதெல்லாம் இப்போ கூடங்குளத்தை எதிர்த்து போராடுறது. அதே உதயகுமார் என்ன பண்ணுவார்? திமுகவுக்கு ஆதரவளிப்பார். இதுக்கு பேர் தமிழ் தேசியமா? அப்புறம் நீ எங்க எதுக்கு ஒன்னே கூடங்குளத்தை எதிர்த்து போராடி இருக்கக்கூடாது? நான் போராடி இருந்தால் அந்த கூடங்குளம் வருவதற்கு காரணமான கருணாநிதி கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது. திமுக ஆட்சி முடிகிற வரலும் தலைமறைவாக இருப்பாங்க. அதிமுக ஆட்சி வந்ததுனாக்கா வெளியில் வந்துடுவாங்க. இப்போ ராஜீவ்காந்தி திமுகவுக்கு போகும்பொழுது அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் தேசிய அடிப்படையில் தான் அவர் வந்து திமுகவை எதிர்த்து தான் வந்து அரசியலுக்கு வந்தாப்புல. நாம் தமிழர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டவர் தான் ராஜீவ்காந்தி. அப்போ அந்த ராஜீவ்காந்தி தன்னுடைய கொள்கையாக தமிழ் தேசியம் வச்சிருந்தாப்புல. அப்படி ஒருவேளை செந்தமிழ் சீமான் அவர்களும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் தனியாக ஒரு தமிழ் தேசிய கட்சி தான் செயல்படுத்தியிருக்க முடியும் அவர்.
ஆனால் தன்னுடைய கொள்கையே மாத்திக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறாங்க. அதன் பெயர் வந்து கட்சி மாற்றிக்கொள்வது, தங்களுடைய கொள்கையே மாற்றிக்கொள்வது. ஆக ராஜீவ்காந்தி என்கிற தனிநபர்கள் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து முன்னேற்றம் ஏற்படுவதற்கு, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்காக தங்களுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கொள்கிறார்கள். அதன் பெயர் வந்து தமிழ் தேசியம் அல்ல. தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டில், அதாவது சென்னை மாகாணம் இருக்கிற பொழுதே திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் உருவாக்கப்பட்டது. மொழி வழி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு கன்னடம் பேசுபவர்கள் கர்நாடகா, தெலுங்கு பேசுபவர்கள் இன்றைக்கு 2 மாநிலங்கள் உருவாக்கிட்டது. மலையாளம் பேசுபவர்கள் தனி மாநிலம், அப்ப தமிழ் பேசுபவர்கள் தமிழ்நாடு. அப்படி இருக்கும் பொழுது உடனடியாகவே என்ன செய்திருக்க வேண்டும்? திராவிட கழகம் தமிழர் கழகம் பெயர் மாற்றம் செய்திருக்க வேண்டும். பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் முன்னேற்ற கழகமாக பெயர் மாற்றம் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் தமிழ் சாதிகளை சேர்ந்தவர்கள், தமிழ் மொழியை பேசுபவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைமைக்கு வந்திருப்பார்கள். தமிழர்களுடைய நிலம், நீர்வளம் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய தலைவர்கள் உருவாகி இருப்பார்கள். அப்ப இந்த திராவிடன் என்பதே தமிழர் அல்லாதார் இயக்கம், தமிழர் அல்லாதார் முன்னேற்ற கழகம் என்பதாகத்தான் இங்க இருக்கு. அப்போ மற்ற மொழியினர்கள் தென் மாநிலம் என்கிற திராவிட குடும்பம் அப்படின்னு இவர்கள் சொல்லக்கூடிய 5 மாநிலத்துக்கும் பொதுவாகத்தான் இந்த திராவிடர் கழகம் இயங்கி இருக்கணும். ஐயா கே வீரமணி அவர்கள் கடந்த 40 வருடமாக என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இந்த 5 மொழி மாநிலங்களையும், திராவிட மாநிலங்கள், தென்னக மாநிலங்கள் ஆகியலால் இந்த 5 மாநிலங்களும் எங்களுடைய திராவிட கழகம் இயக்கத்தினுடைய அலுவலகம் திறக்கப்பட்டு 5 மாநில திராவிட ஒற்றுமையை பேணி பாதுகாத்து காவிரி நீர் உரிமை மற்றும் இந்த 5 மாநிலத்தினுடைய அடிப்படை உரிமைகளுக்காக தென்னகத்தினுடைய ஒருங்கிணைக்கும் பணியை தான் திராவிட கழகம் செய்திருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் மட்டுமே திராவிடம் என்று பேசி தமிழர் அல்லாதார் வாழ்வதற்கும் கோலோச்சுவதற்கும் அதை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதுவரையில். அப்போ இதுவரையில் நாங்கள் திராவிடத்தை ஏற்றோம், திராவிடம் என்பதையே நாங்கள் உயிர் மூச்சாக கொண்டிருந்தோம். 2009 ஈழ போரில் இருந்துதான் நாங்கள் அனைவருமே புரிந்து கொண்டோம். ஏன் இவ்வளவு பேர் சாகிற பொழுது முத்துக்குமார் தீக்குளிச்சு இறக்குற பொழுது கூட காதலுக்காக அவன் தீக்குளிச்சு இறக்குறான் மனசாட்சி இல்லாமல் முதலமைச்சர் கருணாநிதியும் பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் சட்டசபையில் அறிவித்தார்கள். இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக தமிழக அரசியல் இருப்பதனுடைய காரணம் என்ன என்று யோசித்து பார்க்கிறோம். 2006-7 மு கருணாநிதி அவர்களை காசியில் இருக்கக்கூடிய வடநாட்டுக்கு சாமியார் ஒருவர் அவர் தலையை வெட்டி விடுவோம் என்றார். ராமர் என்ஜினியரா ராமர் பாலத்தை கட்டியதற்கு அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டதற்கு பதிலாக கருணாநிதி தலையை கொண்டு போவர்களுக்கு பரிசு என்று ஒரு சாமியார் அறிவித்தார். அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து நாங்களும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே தெருவில் இறங்கி போராடினோம். யாருக்காக? கருணாநிதிக்காக. ஆக அந்த அடிப்படையில் சென்னையில் நாங்கள் பணிக்கு வேலைக்கு வருகிற பொழுது இவர் தலைவர் அதிமன் அவர்கள் எல்லாம் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசியல்லாம் செயல்படல, தங்களுடைய தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க பல்வேறு தொழில் துறைகள்ல. அப்படி இருக்கும் பொழுது முத்துக்குமார் தீக்குளிப்பு தான் எங்க அனைவரையும் ஒருங்கிணைச்சு அங்க வர வைத்தது. அப்போ நாங்க எங்களுடைய சிந்தனை என்ன யோசிக்குது, இந்த அளவுக்கு நாம தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிய இந்த கருணாநிதி அவர்கள் ஏன் இத்தனை லட்சம் மக்கள் சாகிற பொழுது 40 எம்பிக்கள் இருக்கிற பொழுது நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் என்கிற வேதனையில் இருந்துதான் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து முத்துக்குமாருடைய சடலத்தில் ஒன்று சேர்ந்ததுதான் தமிழ் தேசியத்தினுடைய மீட்பு. அந்த தமிழ் தேசியத்தினுடைய மீட்பில் இருந்து தமிழ்நாட்டை காக்க வந்தவராகத்தான் செந்தமிழ் சீமான் அவர்கள் வந்தார். அதன் அடிப்படையில் ஒரு சில கருத்து வேறுபாடுகளுக்காக நாங்கள் பிரிந்திருந்தாலும் ஆனால் ஒரே கொள்கை தமிழ் தேசிய கொள்கையிலே தான் பயணித்து வந்தோம். இடையிலே பொருள் சம்பாதிக்க, பணம் சம்பாதிப்பதற்கு தங்களுடைய சுய விளம்பரத்துக்காக வந்தவர்கள் தங்களுடைய கொள்கையே தலைகீழாக மாற்றிக்கொண்டு திராவிடத்துக்கு ஓடியவர்கள் தான் ராஜீவ்காந்தி போன்ற தனிநபர்கள். அவர்கள் எல்லாம் தமிழ் தேசியவாதிகள் அல்ல. மேலும் அண்ணன் சொல்லியது போல விசிகா தலைவர், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இவர்கள் அனைவருமே தனிநபர் விளம்பரத்திற்காகவும் தங்களுடைய சுய தேவைகளுக்காகவும் தான் தமிழ் தேசியம் பேசுகிறார்களே ஒழிய திராவிடம் என்பது தமிழர் அல்லாதார் இயக்கத்துக்காக பாடுபடுகிறது, தமிழர் அல்லாதார் வாழ்வுக்காக பாடுபடுகிறது அப்படிங்கறதெல்லாம் புரிந்து கொண்டுதான் பல மேடைகளில் அவர்களே தவறாக பேசுகிறார்கள். திரு கருணாநிதி அவர்கள் நீங்கள்லாம் தனி தொகுதி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி எங்களை கேட்டார்னு சொல்லி மக்களுடைய திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் மக்கள் நல கூட்டணியில திருச்சியில குற்றம் சாட்டினார்கள். வன்னி அரசு, திருமாவர்கள் எல்லாருமே குற்றம் சாட்டினார்கள். அப்போ இப்போ மட்டும் எப்படி இணைக்கிறது உங்களுக்கு? ஆக உங்களுடைய சர்வைவல், உங்களுடைய வாழ்வுக்காக தமிழ் தேசம் என்பதெல்லாம் கேலி செய்து கொண்டிருக்கிறீர்கள். செந்தமிழ் சீமான் தலைமையில் இன்னும் ஒரு 5 வருடமோ 10 வருடத்திலேயோ பெரும்பாலும் 20% மேற்பட்ட தமிழர்கள் ஓட்டளித்து முதலமைச்சர் நாற்காலை நோக்கி நகர்த்த போகிறார்கள். அப்பொழுது இவர்கள் அனைவருமே செந்தமிழ் சீமான் பின்னாடிதான் வரப்போகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. சீமான் கட்சி வெல்லாது, சீமான் படி போறவங்க தான் தோத்துதான் போவாங்க. சீமான் அரசியல் எடுத்து
வெற்றிக்குமார் இதே இடத்துல தான் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல தான் வந்து சொல்லுங்க. ஐயா நல்லதுங்க ஐயா. இதுல வந்து ஏற்கனவே செந்தமிழ் சீமான் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒரு கொள்கையை ஒன்று வைத்திருந்தால் அந்த கொள்கையில் வென்றெடுக்கும் வரையில் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். தனி நபர்களுடைய விளம்பரத்திற்காகவோ, தனி நபர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காகவோ, தனி நபர்களுடைய தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காகவோ கட்சி அல்ல. அவர்கள் எல்லாம் ராஜீவ்காந்தியால் தொடங்கி வைக்கப்பட்ட பயணத்தில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்துமே தங்களுடைய நெஞ்சிலே நாம் தமிழர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி போக வேண்டும், தமிழர்களுடைய மெய்யியல், தமிழர்களுடைய மரபு அனைத்தையும் மீட்கப்பட வேண்டும் என்றால் நாம் தமிழர் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை கொடுக்க மாட்டார்கள். இப்போ நான் இதை பற்றி சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இதை பற்றி சொல்கிறேன். இந்த வெற்றிக்குமரன் இவர்கள் போனவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நிறைய பேரோட குற்றச்சாட்டு வந்து அண்ணன் சீமான் வந்து எங்களை புறக்கணிச்சிட்டாரு, எங்களோட கைபேசி எடுக்கிறதில்ல, அப்புறமா வந்து ஒரு பொறுப்பில் இருக்கவங்களை வந்துட்டு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு 6 தொகுதிக்கு கொடுத்துட்டு திருப்பி இன்னும் 2 தொகுதிக்கு மாற்றிட்டாங்க, அப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள். பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்றது அது இந்த ஈவேராவை எதிர்ப்புக்கு பிறகு. இப்போ இவர்கள் வெளிவந்தவர்கள்லாம் வந்து 15 ஆண்டுகள்லாம் இருந்தவங்க, அவங்க வெளியேறினதுல எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். ஆனால் வந்துட்டு என்ன தெரியுமா, இப்போ நான் வெளியேறினேன் சென்னை மாவட்ட பொறுப்பாளராக இருந்து, நான் போயிட்டு எங்கேயாவது வந்து இந்த இனத்துக்கு எதிரான கட்சியில் நாங்கள்லாம் சேர்ந்து பயணிச்சோமா? திராவிட கட்சி நோக்கி ஒரு கட்சி எங்களுக்கு வந்து எங்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்தது, என்ன கூப்பிட்டாங்க, ஒரு கட்சிக்கு நாங்கள் போனோமா? நாங்கள் இருந்து இந்த ஈவேராவை எதிர்த்தோம், இன்னும் வந்து நிறைய வேலைகளை நாங்கள் செய்தோமே தவிர நாங்கள் வந்து மாற்று இந்த இனத்துக்கு எதிரான கூடாரத்துக்கு நாங்கள் போகவே கிடையாது. இது வந்து எங்களோட இந்த ஒரு ஆண்டு இல்லை, 2011 இருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் வெளியில இருந்து மாறாமல் பயணிச்சிருக்கிறோம். இது போல வெற்றிக்குமரனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று வாய்ப்பாக பல மாவட்ட செயலாளர்கள் இவர் கூட சேர்ந்தாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கணும், அவர்கள்லாம் ஒருங்கிணைச்சு நாம் தமிழர் சீமான் பிடிக்கலையா, நான் வந்து வெற்றிக்குமரன் நான் காப்பாற்றுறேன் இந்த இனத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியில் இருக்கிற ஓட்ட உடசெல்லாம் சரி பண்ணுற மாதிரி இவர் ஒரு நல்ல அமைப்பை கட்டமைச்சு இவர் அரசியலில் முன்னோக்கி பயணம் செஞ்சுருக்கணும். ஆனால் அதை விட்டு போட்டு நேரடியாக திமுகவுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதுதான் அறிவாலயம் வழியாக கதவு வழியாக போகிறது. இன்னொரு கதவு வழியாக போடுற மாதிரி வந்துட்டு அறிவாலயம் கதவுல ஏற்கனவே போய் சேர்ந்துருக்கிற திரு வேல்முருகன் கூட போயிட்டு இவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ வேல்முருகன் உங்களை எங்கே கூப்பிட்டு போவார்? இல்லைங்க, வேல்முருகன் அவங்கள எங்கே கூப்பிட்டு போவார்? வேல்முருகன் இந்த பாருங்க, வேல்முருகன் கூட்டு போற இடம் திமுக. திமுக அந்த திமுக கட்சிக்கு வேல்முருகன் கூட்டு போறாரு. அங்க அடமான வச்சிருவாங்க அவங்கள. அப்ப தேசிய உணர்வார்களே அங்க அடமான வச்சிருவாங்க. போனவங்களுக்கு எல்லாம் அடமான தங்கத்தை போல அடமான. அதாவது கடந்த 65 வருட 70 வருட தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை பார்த்தோம் என்றால் திராவிடம் என்பது தமிழ் தேசியம் பேசக்கூடிய சிறு குழுக்களோ தனிநபர்களை வந்து விலைக்கு வாங்குவது போல பல செயல்களை செய்திருப்பதை நாங்கள் வந்து வரலாற்றில் கண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் வாழும் காலத்திலேயே இந்த சிறு தலைவர்கள் எல்லாம் செய்யும் செயல் வந்து எங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்தது எல்லாமே எங்களுக்கு கண்ணுக்கு எதிராக காட்டுகிறார்கள். அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அவர்களுடைய பாதை தங்களை வளர்த்துக் கொள்வதற்கான பாதையை தவிர தமிழ் தேசியத்துக்கான பாதை அல்ல. மேலும் வந்து பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய மாநிலங்களுடைய சுயாட்சிக்கு எதிராக செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களையும் செந்தமிழ் சீமான் அவர்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். பாஜக என்பது மனித குலத்தினுடைய எதிரி என்று மிக மிக ஆணித்தரமாக சொல்லி வருபவர் செந்தமிழ் சீமான் அவர்கள். ஆகையினால் நாம் தமிழர் பாஜக ஆதரவாக இருக்கிறது என்பதற்கு துளி கூட ஆதாரம் அல்ல. ஆனால் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் RSS இயக்கம் என்பது திராவிடர் கழகத்தின் போல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம் என்று RSS-ஐ வரவேற்றவர் திரு கருணாநிதி அவர்கள். ஆக செந்தமிழன் சீமான் அல்ல, செந்தமிழ் சீமான் செய்யக்கூடிய நாம் தமிழர் இயக்கம் கட்சி செய்து கொண்டிருப்பது தமிழ் தேசியத்துக்கான அரசியல். மற்றவர்கள் சொல்வதிலும் நாங்கள் ஏற்கவில்லை. கடந்த 6 மாத காலம் வந்து பல பேர் நாம் தமிழ் விளையாடிருக்காங்க, முக்கிய பொறுப்பாளர்கள் விளையாடிருக்காங்க, காலியம்பாளர் முதற்கொண்டு வெளியிட்டிருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து நாம் தமிழ் சரியா இயங்கல, அது ஒரு சார்புல இயங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையில நீங்க இது வந்து எப்படி பார்க்குறோம், நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா
அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்காங்கல்ல. ஒரு இப்போ காளியம்மாள் விஷயம்னா வந்துட்டு அந்த ஒரு ஆடியோவிலேருந்து கிளம்புது, உசுறு பிசுறு ஏதோ ஒரு அந்த விஷயத்துலேருந்து. இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்னா, சரி அவர் பேசுனது சரியில்லை அப்படியே வச்சுப்போம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு அதிலிருந்து நாங்கள் வந்து சீமான் அவர்கள் செய்கின்ற செயல் அத்தனையுமே வந்து சரி அப்படின்னு ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல. சீமான் வந்து ஒரு தெய்வ பிறவி கிடையாது. அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நேருவின் பேரன் கிடையாது, நேருவின் மகன் கிடையாது, கருணாநிதியின் மகன் கிடையாது, கருணாநிதியின் பேரன் கிடையாது. அவர் ஏதோ இந்த இனத்துக்கு வந்து இப்படி நடந்து போச்சேடான்னு சொல்லி கத்தி கதறி ஒரு கூட்டத்தை சேர்த்து ஒரு அரசியல் கட்சியாக மாற்றிருக்கிறாரு. அவர்கிட்ட சில குறைகள் இருக்க தான் செய்யும், சரிங்களா? இப்போ நாங்கள் உள்ள திருப்பியும் போகிறோம்னா அவர்கிட்ட குறை இருக்கும். என்ன, நம்ம அண்ணன் ஒன்றும் பெரிய அரசியல்வாதியோட வாரிசு கிடையாது, சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அவர் என்ன நம்மளை போல சாதாரண ஆள், அது நமக்கு பெரிதல்ல, அதை போய் நம்ம மாற்றிக்கிடலாம். என்ன, இவர்கள் செயல்பட்டவர்கள் எல்லாமே நான் வந்து மிகப்பெரிய போராளிகளாக மதிக்கிறேன். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறினவர்களை நாங்கள் சாதாரணமாகவே நினைக்கல. ஆனால் என்னைக்கு தெரியுமா, அவர்கள் 15 ஆண்டு காலம் போராடினாலும் அவங்க போராளி தான். ஒரு வருஷம் நாம் தமிழரில் போய் நீ செஞ்சாலும் அங்கே போய் நீ பணம் சம்பாதிக்க முடியாது. இந்த இனத்துக்காக உன் காசை தான் செலவு பண்ணணும். அப்படி நீ பண்ணி ஏதோ ஒரு பொறுப்பு வாங்கி செயல்பட்டுட்டு அந்த 15 ஆண்டு கால பேரை வந்து ஒரு நாள் நீ திமுக கூடாரத்துக்குள்ளே போயிட்டேன்னா, ஒன்று நேரடியாக போனாலும் சரி, இல்லை வேல்முருகன் அவர்கள் கையை பிடிச்சிட்டு போனாலும் சரி, இல்லை வந்துட்டு விசிக தலைவர் கையை பிடிச்சிட்டு போனாலும் சரி, அன்னைக்கோட வந்துட்டு உங்களோட பேரே வந்து கெட்ட பேர் ஆயிடுது. அந்த வேலையை மட்டும் செய்யாதுங்க. நீங்கள் எங்கேயாவது போங்க, நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிங்க, இல்லை இந்த தமிழ் இனத்துக்கு கேடு செய்த திமுகவை கடந்து நீங்கள் வேற எந்த கட்சிக்கும், திமுக கூடாரத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சிகளுக்கும் போகாதீங்க, தனியாக வேற எங்கன்னா போங்க அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிடுவேன். நான் இல்லை, அப்படி யாருமே வந்து பழி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிர் அரசியல் செய்கிறவங்க தான் வந்து காழ்ப்புணர்ச்சினால தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே தவிர எதுவுமே நிரூபணம் செய்யப்பட்டதல்ல. நீங்கள் பேட்டி கொடுக்குறவங்க சொல்கிறவங்க எல்லாருமே வந்து திராவிட பேக்ரவுண்டில் வந்து வரவங்க தான். அவங்க சொல்கிறது அனைத்துமே வந்து உண்மை ஆகாது. எல்லாமே இங்கே வந்து ஆளுங்கட்சியினுடைய அஜெண்டாவாக செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் அனைவருமே பெரும்பாலும் வந்து தமிழர் அல்லாதவர்கள் தலைமையில் இயங்குது. அவர்கள் வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க, எந்த செய்தி தமிழ்நாட்டில் வெளியிட வேண்டும், எந்த மாதிரியான செய்தி வந்து பரப்பப்பட வேண்டும் என்பதை குணா அண்ட் இவங்க கார்த்திகை செல்வன், இவங்க வந்து விஜயன், இவர்கள் போன்ற வந்து செய்தி ஆசிரியர்கள் தான் வந்து இதை நிர்ணயம் செய்கிறார்கள். அதை வந்து திராவிட ஆதரவு இருக்கக்கூடியவர்கள் யூடியூப்கள், இந்த மாதிரி யூடியூப், இது அதுக்கப்புறம் தொலைக்காட்சிகள், இது இந்த மாதிரியான செய்தி சேனல்கள் வந்து தவறான செய்திகளை அவர்களே பரப்புகிறார்கள். நல்ல செய்திகள், நல்ல செயற்பாடுகளை இவர்கள் ஒளிபரப்புவது அல்ல. இன்றைக்கே வந்து தலைவர் அதிமன் சொன்னது போல விலகு ஒரே ஒரு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஊரில் வந்து விலகிற ஒருத்தரை நோக்கி 5 பத்திரிகைகள் 5 ஊடகங்கள் செல்லுகிற காலகட்டத்தில் இன்றைக்கு வந்து தலைமை சென்னையிலேயே வந்து பெரும் கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இணையும் பொழுது அந்த செய்தி ஊடகங்கள் வந்து வரவில்லை என்பதிலிருந்து இந்த அஜெண்டா செட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இடைக்கால தடை வந்து வழக்கில் கிடைச்சதே வந்து பிஜேபியோட சப்போர்ட்னாலதான். இதெல்லாம் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல, பிஜேபியில இருந்து நியமிக்கப்பட்டவர்களா நீதிபதிகள்? அதே சென்னை ஹைகோர்ட்ல வந்து நீதிபதிகள் இருக்குங்க. அதே நீதிமன்றம் சென்னையில வந்து விசாரிங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் வந்து யார் திமுக நீதிபதிகள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படிதான் இந்த இடத்த வந்து நீங்க இந்த இடத்த இவருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வழக்கு வருது. இங்கே வந்து நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உங்களுக்கு எதிராக வந்துருச்சு. நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறீங்க. போகும்போது வந்து இந்த சென்னையில் இருக்கிற வழக்கறிஞர்களை கூட்டு போனீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. ஆனால் அங்கேயும் வந்து உச்ச நீதிமன்றத்திலையும் கொஞ்சம் நல்ல பிரபலமாக இருக்கிற வக்கீல்கள், தேர்ந்த வக்கீல்களை கூட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பல வழக்குகளில் தேர்ந்து வாதாடி புகழ் பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்படியே ஒருத்தர், ஆமாம், அவங்க எல்லா கட்சிக்கும் வாதாடுவாங்க. அவங்களுக்கு தேவை பணம். அந்த கட்டணத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாதாடி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்டது தான் அது நடந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறதா? உடனே வந்து பிஜேபிக்கார சப்போர்ட் பண்ணிட்டாங்க,
இதெல்லாம் ஒரு அநியாயமா இல்லையா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் செய்யப்படுதுன்னு அர்த்தம். நீதிமன்றத்தை அவமதிப்பதாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். நீதிபதி படித்தறிந்து தான் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்றாங்க. அப்போ அவர்கள் இவர்கள் அந்த வக்கீல்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்களை வச்சுதான் அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்களே தவிர இந்த கட்சி சொல்றாங்க போன் பண்ணி இவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால செய்ய போது அல்ல. நீதிமன்றங்களை அனைவரும் மதிக்க வேண்டும் என்பதுதான். அதாவது விஜயலட்சுமி வழக்கு இப்போ சீமானுக்கு எதிராக பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே இது பாத்தீங்கன்னா கருணாநிதி கட்டினது ஒரு 2-3, ஆனா கட்டாம ஏமாத்தினது எத்தனையோ இருக்கு. அங்க ஸ்டாலின் கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலோன் லைலா, அப்புறம் பாத்திமா பாபு அப்படின்னு தெரிஞ்சே 2, தெரியாம எத்தனையோ. உதயநிதி எடுத்துக்கிட்டோம்னா ஆண்ட்ரியா, ஸ்ரீரெட்டி, அதெல்லாம் தெரிஞ்சது 2, இன்னும் தெரியாம எத்தனையோ. இப்போ உங்க கதையெல்லாம் அவங்க போய் புகார் கொடுக்கல. புகார் கொடுத்தாலும் நீங்க வழக்கு மாதிரி நடத்த விட போறீங்களா? சூமோட்டோ மாதிரி தானமே முன் நடத்த வேண்டியது. உடனே ஏதோ பணத்தை கொடுத்தோ அணைச்சு விட்டுட்டு நீங்க பாட்டு போயிருப்பீங்க. ஸ்ரீரெட்டி யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம்ல, என்ன அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் கிரீன் பார்க்ல ஃபுல் ரைடிங் அப்படின்னு தானே சொன்னாங்க அவங்க. அதெல்லாம் ஃபுல் ரைடிங்ங்கிறது அவங்க விளக்கமா சொல்லி இருக்கணும். இதே திராவிட ஊடகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா? அப்ப அந்த பெண்களுக்கு எல்லாம் பேசாத இந்த சகோதரி கனிமொழி அவர்கள் இந்த மாதிரி தங்களுடைய காழ்ப்புணர்ச்சிக்காக திராவிட அரசியலுக்காக இந்த மாதிரி பேசுறாங்கன்றதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். கனிமொழி அவர்களுக்கு தன்னுடைய தந்தை என்பதை அவர்கள் போராடிதான் பெற்றார்கள். திரு கருணாநிதி அவர்கள் ராசாத்தி அம்மாளுக்கு உரிய நேரத்திலேயே தான் கணவர் என்கிறதை பதவி கொடுக்கவில்லை, அந்த அந்தஸ்தை கொடுக்கல, தன் மனைவி என்கிற அந்தஸ்தை கொடுக்கல. அதனுடைய வரலாறு எல்லாருமே 50 வருடத்துக்கு மேலாக வாழக்கூடிய அனைவருக்குமே தெரிந்த கதை அது. ஆகையினால் இந்த மாதிரியான காழ்ப்புணர்ச்சியான செய்திகளை விட்டு கருத்தியல் ரீதியாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாம் தமிழர் கட்சியில எங்களோட பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அவர் அண்ணன் என்ன பொறுப்புகளை கொடுக்குறாரோ அதை பெற்றுக்கிட்டு நாங்கள் கட்சியை பலப்படுத்துகிற நோக்கில் நாங்கள் இன்ன பதவி கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேரமோ எதுவும் பேசிட்டு நாங்கள் போகல. அண்ணங்கிட்ட நான் போய் உட்காந்து ஆல்ரெடி பேசிட்டு நான் என்னன்னா இப்படி பலர் விளைக்கிட்டு இருக்காங்களே, பல பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெளிவுபடுத்தி கேட்டுக்கிட்டு அவர் சொன்ன விளக்கங்கள்லாம் எனக்கு உள்வாங்கி அதை நம்ம கட்சிக்காரங்கிட்ட சொல்லி ஒரு முடிவெல்லாம் எடுத்து தான் நாங்கள் அங்கே போகிறோம். போயிட்டு அவர் என்ன பொறுப்புகள் கொடுக்குறார்களோ அதை இந்த இனத்திற்கு செய்கிற பணியாக நாங்கள் இந்த இனத்தை எப்படியாவது தூக்கி நிறுத்தி அரசியல் ஆட்சி அதிகாரத்தை பெறணும். இந்த எல்லா மாநிலம் போல அவங்க மாநிலத்தை ஆள்வது போல இந்த பக்கத்தில் ஒரு மாநிலத்தில் நம்ம கேரளாவில் போய் பார்த்துட்டிங்கன்னா தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்களாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ள நிலைமை என்ன? இங்கே ஒரு தெலுங்கர் நான் தெலுங்கர் சொல்லிட்டு கெத்தா தெரியலாம், ஒரு ரெட்டி மாநாடு நடத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு தமிழர் மட்டும் தெலுங்கர் சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டா இவன் இனத்துவேஷம் பேசுகிறான், அதை பேசுகிறான், இதை பேசுகிறான்னு இப்படி ஒரு நேரடி எதிராக அந்த இனத்துக்கு எதிரான நீங்கள் எந்த வகையில் நீங்கள் எந்திரிச்சிடக்கூடாதுடா, உங்களை நாங்கள் விடவே மாட்டோன் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் எதையுமே நாங்கள் எல்லாத்தையும் இழந்திருப்பவர்களாக பார்க்குறோம். இங்கே சாதி பெருமை பேசுறதுக்கு, சாதிக்காக ஓடி வர்றதுக்கு தமிழர்கள் இருக்காங்க. ஆனால் இனத்திற்காக ஓடி வர்ற தமிழர்களாக நாங்கள் நிறைய பேரை மாற்ற வேண்டி இருக்குது. அப்போ நாங்கள் வெறும் அரசியல் கட்சி ஒரு இடத்துல கட்டமைப்பு வலுப்படுத்துறது மட்டும் எங்கள் வேலை கிடையாது. ஒட்டுமொத்த இனத்தையுமே உங்களோட இனம் இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் போராட வைக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் நாங்கள் ஒரு இன்ன பதவி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இல்லை, அவர் கொடுக்குற பதவிகளை பெற்றுக்கொண்டு சிறப்பாக இந்த இனத்தை தூக்கி நிறுத்துவதற்கான, இந்த இனத்திற்கான ஆட்சி அதிகாரம் நாம் தமிழர் கட்சி அரியணையில் ஏறுவதற்கு எல்லா வகையிலும், தமிழ் இனம் எல்லா வகையிலும் முன்னேறுவதற்கு எல்லா வகையிலும் எங்களோட பணி இருக்கும். சார் கடைசியாக சார், அதாவது எங்களுடைய ஒரே நோக்கம் நாம் தமிழர் தலைவர் செந்தமிழர் சீமான் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதற்கு உண்டான தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்பதற்கு உண்டான பணிகளை தொடர்ந்து செய்வோம். நன்றி.